ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் நம்ம எங்கே இருக்கோம்னா வடிவழகி அம்மன் திருக்கோவில் கன்னியாகுமரியில் தான் இருக்கும். இந்த கோவில் எதற்கு ஃபேமஸ் அப்படின்னா, முகப்பரு, அம்மை நோய்கள், சூட்டு கொப்பளங்கள், தீராத பல நோய்களை குணமாக்குற வடிவழகி அம்மன் கோவிலில் தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு வர்றவங்க குழந்தை வரம் வேண்டி வர்றவங்களுக்கு எல்லா விதமான வேண்டுதலையும் நிறைவேற்றி தர வடிவழகி அம்மனா இந்த கன்னியாகுமரியில் அம்மன் வீட்டிருக்காங்க. கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இது எந்த வழியால் போகணும் அப்படின்னா, திருமயக்கோட்டை சாலை வழியால் நம்ம போகணும். 19ஆம் நூற்றாண்டில் இந்து சமய அறநிலைத்துறையால் கட்டப்பட்ட முதன்மை தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் முக்கியமான சடங்கு பார்த்திங்க அப்படின்னா, வேண்டுதல் நிறைவேறின உடனே மக்கள் கொழுக்கட்டை வேக வச்சு படைக்கிறாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி சமைச்சு சாப்பிட்றாங்க. இன்னொரு பரிகாரமாக மாவிளக்கு வேண்டிட்டு போடுறாங்க. மொத்தம் 3 பரிகாரங்கள் இங்கே செய்கிறாங்க. அப்புறம் முடி காணிக்கை செலுத்துறதும் இந்த கோவிலில் ரொம்பவுமே சிறப்பு. மொட்டையடிக்கும் சடங்காகவே இந்த கோவிலில் தனியாகவே ஒரு சடங்கு நிகழ்த்திட்டு இருக்காங்க. சித்திரை மாதம் சிவகாம பாரம்பரியத்தின்படி நடைமுறையில் இங்கே தினசரி பூஜை நடைபெறுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. இந்த கோவில் வரலாறு அப்படின்னா, கன்னி பெண்ணான வடிவாம்பாள் தனக்கு அம்மை நோய் கண்டதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, உறவினர்களை அழைச்சி நான் மகமாயோட செல்ல போகிறேன், நீங்கள் அவரிடம் இருந்து நீங்கள் எல்லா விதமான உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நான் செஞ்சு தருவேன், நான் போகிறத நினச்சி யாரும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. அப்போது அவங்கள ஒரு இடத்துல போய் புதைக்கிறாங்க. 15 நாள் கழித்து அந்த இடத்துல ஒரு பெரிய வேப்ப மரம் தோன்றுனது, ஒரு பெரிய விருட்சமாயிடுறது. அப்போ அவங்களோட சகோதரனோட கனவுல தோன்றி இதை மாதிரி இங்கே என்னென்ன நடக்க போகுதோ அதுக்கு முன்கூட்டியே குறி சொல்கிறாங்க. அவருடைய சகோதரன் வடிவிலேயே அருள்வாக்கு சொல்லி மக்களுக்கான எல்லா தேவைகளையுமே அம்மன் நிவர்த்தி செஞ்சு வேண்டுதலை உடனே நிறைவேற்றி தர சக்தி வாய்ந்த அம்மனா இந்த கன்னியாகுமரி அம்மன் இருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா, முடியெடுக்கும் இடம்னு தனியாக இருக்குது. பின்னாடி தீர்த்த குளமும் அமைச்சிருக்காங்க. இங்கே முகப்பரு, அம்மை நோய்கள், அப்புறம் சூட்டு கொப்பளம், தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், குழந்தை வரம் வேண்டியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அம்மன் எண்ணெய் அப்படின்னே சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. அங்கே நம்ம போனோம்னா நமக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த எண்ணெயை வாங்கி நம்ம தடவணும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. அதனால தான் நமக்கு பக்கத்துலேயே ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்ம அங்கேயே நம்ம அர்ச்சனை எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே இருக்குது. தண்ணி பிடிக்கிறதுக்கு எல்லாமே. ஒரு சின்ன கோவிலாக ஒரு வேப்ப மரமாக இருந்த கோவிலில் இப்போ ஒரு பெரிய விருட்சமாக அம்மன் சிலையை, வடிவாம்பாள் சிலையை வடிவழகி அம்மனாக இங்கே உள்ள மக்கள் வழிபட்டுட்டு இருக்காங்க. மன்னார்குடிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே இங்கே நியரஸ்ட்டாக கன்னியாகுமரி அம்மன் கேட்டிங்கன்னா கரெக்டாக வழி சொல்லிவிடுவாங்க. நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரையிலுமே நடை திறந்திருக்கும். நாங்கள் போகிறப்ப குங்கும அர்ச்சனை பண்ணாங்க. 12 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய தீப அடுக்காதரை தினந்தோறுமே வித்தியாசமான முறையில் அம்மனுக்கு அலங்காரங்கள் செஞ்சு தீபாராதனைகள் நடைபெறுது. தீபாராதனை முடிந்த பிறகு அன்னதானமும் நடைபெற்றிருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ புளிசாதம், சக்கரை பொங்கல், கொண்டக்கடலை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டோம். முக்கியமான வேண்டுதலாக வயிற்றில் மாவிளக்கு போடுறது, பலவிதமான வேண்டுதல் வச்சு மக்கள் அதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. நம்ம இன்னொரு விலாகில் அடுத்த ஒரு முக்கியமான கோவிலை பற்றி பார்க்கலாம்.